ஸோ மோஸ்ட்லி எந்த விதத்தில் மேஷ ராசி திருமணம் பண்ணுவாங்க? 2ஆம் இடமும் சுக்கிரனுங்க. எனக்கு இந்த பக்கம் திரும்பினாலும் பொம்பளை பிள்ளை தான், இந்த பக்கம் திரும்பினாலும் பொம்பளை பிள்ளை தான். அப்போ என்னை சுற்றி பெண் இல்லாமல் இல்லை. 5ஆம் இடமே வந்து சூரியனோட வீடு. ரகடாக தான் உங்களோட காதல்லாம் பயங்கரமாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எங்கள் தஞ்சை முடையவர் எங்களை காப்பாற்றுங்கன்ற அளவுக்கும் போகக்கூடியது அதுதான். ஸோ இதுங்களை பொறுத்த வரைக்கும் தான் எங்களுடைய பிரச்சனையே என்னென்னா அந்த வீம்பு புடிசாமி. ஓகே, எப்பவுமே வளைஞ்சு நிலைஞ்செல்லாம் எனக்கு போக தெரியாது. அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. முதல்ல இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி. ஸோ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வந்து திருமணம் முதல்ல எப்படி நடைபெறும்? ஸோ அவங்களுக்கு காதல் திருமணமாக இருக்குமா, இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் வேறு வாய்ப்பே இல்லைங்க, இல்லை நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் பயங்கர ஸ்ட்ரகிள் ரேஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த விதத்தில் மேஷ ராசி திருமணம் பண்ணுவாங்க? நிச்சயமாங்க. மேஷ ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வேகம், துடிப்பு, தைரியம், பராக்கிரமம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே, அப்போ இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சென்சிட்டிவான சில விஷயங்களும் உள்ளுக்குள்ளே உண்டு, ஆனால் வெளியில் தெரியவே தெரியாது. உனக்கு என்னப்பா அப்படின்னு உசுப்பேத்தி ஒருத்தவங்களை நடக்கலமாக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக மேஷ ராசிக்காரங்களாக தான் இருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு எப்படி காதல் இதெல்லாம் வராதா, ஆசை வராதா, அபிலாசை வராதா? கண்டிப்பாக. அதாவது 2ஆம் இடமும் சுக்கிரனுங்க. எனக்கு இந்த பக்கம் திரும்பினாலும் பொம்பளை பிள்ளை தான், இந்த பக்கம் திரும்பினாலும் பொம்பளை பிள்ளை தான். 12ஆம் இடத்துலையும் சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் வீடு. நான் பார்க்குற இடமும் 7ஆம் இடமும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட வீடு. அப்போ கலத்திரமும் சுக்கிரன். அப்போ என்னை சுற்றி பெண் இல்லாமல் இல்லை. ஓகே, பெண் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் ஒரு மேஷ ராசிக்கார பையனுக்கு. ஸோ அப்போ இவங்களோட வாழ்க்கையில் அது சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நல்லதும் அதுதான், கெட்டதும் அதுதான். எது பலமோ அதுவே பலவீனம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், பையன் பார்க்குறதுக்கு கருகருன்னு இருக்கான், ஆனால் பொண்ணு போகிறேன் அப்படி கலையாக அவ்வளோ அழகாக பிடிச்சாலும் பொண்ணையும் ரொம்ப செமையாக பிடிச்சிட்டா, எப்பட்றா இந்த பிள்ளை எப்படா உன்னை பார்த்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகான பிள்ளையாக வந்து அமையும். இந்த பையன் ஆனால் கருப்பாக தான் லட்சணமாக இருப்பான், குறை சொல்லக்கூடாது. இந்த பையனும் கருப்பாக தான் அந்த லட்சணமாக இருக்கக்கூடிய பையன் தான். ஆனால் 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இது, 12ஆம் இடமும் சுக்கிரன். அப்போ என் கூட நான் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பிள்ளை கூட தான் நான் வாழ்வேன். சில பேருக்கு ஒரு போராட்டம் இருக்கும்ல, எனக்கு மனசுக்கு பிடிக்காமலே யாரும் என்னை வந்து திணிக்கலாம் கூடாது. அதுக்கு மீறி திணிக்கிறாங்கன்னா இவங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்றதை தாண்டி எனக்கு மனசுக்கு பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் நான் சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் பார்த்தா கூட, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது களத்தில் சூரியன் நீச்சம். எங்கள் அப்பா ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கிற திருமணமாக எனக்கு எங்கள் சொந்தத்தில் தாங்க பொண்ணு, என் பொண்ணு அந்த மாமா பொண்ணு தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு ஆகவே இல்லை. அதனால் நான் வெயிட் பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட சம்மதம் கேட்குறேன். இல்லையா, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு லவ் போயிட்டுருக்கு. இதுக்காக விட்டு கொடுக்க முடியாதுல்ல, முடிஞ்சா பார்ப்போம். இல்லை பாப்பா கிளம்பு, நம்ம போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடும்பம் கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க. கிட்டத்தட்ட M10 படம் பார்த்துருப்போம் இல்லையா, M10 மகன் சொல்லிட்டு ஒரு படம், கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு எடுத்துக்கலாம். அப்பாவுக்கோட சம்மத்துக்காக வெயிட் பண்ணுறது, ஆனாலும் அப்பாவோட மரியாதை இருக்கும். அதை தாண்டி அந்த காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது. ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒத்துக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுப்பாங்க. 8 வருஷம் லவ் காத்துட்ருக்கேன் ஏன்னா வந்து அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே எல்லா விதத்துலேயும் 2 விதமான நபர்கள் உண்டு. அவங்களோட ஜாதக ரீதியாக அந்த சுக்கிரன் பலம் பலவீனத்தை பொறுத்தது, மற்ற 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 7ஆம் இடம் எந்த இடத்துல இருக்குதுன்றதை பொறுத்தது மற்ற விஷயங்கள். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 5ஆம் இடமே வந்து சூரியனோட வீடு. ரகடாக தான் உங்களோட காதல்லாம் பயங்கரமாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு எங்கள் தஞ்சை முடையவர் எங்களை காப்பாற்றுங்கன்ற அளவுக்கும் போகக்கூடியது அதுதான். பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுங்க, அதுக்கு மேலே என்னத்தங்க கோவப்பட்டு ஆதங்கம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சனி நீச்சப்பட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளையோட சந்தோஷம் முக்கியன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் இறங்கி வரோம். கிட்டத்தட்ட இந்த நிலையும் உண்டு. நிறைய பேருக்கு வந்து சொந்தத்தில் திருமணம் அப்படிங்கிறப்ப சொந்தத்துக்குள்ளன்றப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி திருமணம் நடக்கும். காதலை காதலிக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மேஷ ராசி இருப்பாங்க. சூப்பர்மா. ஸோ மேம் இப்போ வந்து மேஷ ராசி வந்து எப்படியோ உருண்டு வரனால லவ் மேரேஜ் தான் மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ மேஷ ராசி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக லவ் மேரேஜ் வந்து அடித்து பரண்டு பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேஷ ராசிலையுமே திருமண தடை அப்படின்ற விஷயம் ஏற்படுது இல்லையா? ஸோ இந்த திருமணம் காலதாமதம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கு மேம்? நிச்சயமாக, அதாவது திருமணத்தில் தடை வர்றதுக்கான காரணம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று இவங்களோட ஈகோனால பிரச்சனைகளால்
ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று இவங்களோட குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்மந்தி பொறுத்தோன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேருக்கு சம்மந்தி இவங்க இவ்வளோ செய்கிறனாங்க, இதை பண்ணலாங்க, அதை பண்ண இவங்களுக்கு அவங்களுக்குமே எங்கள் குடும்பத்துக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு, உங்கள் குடும்பத்துக்கு வேறு. ஸோ இதனால இவங்க 2 பேரும் நல்லாவே இருப்பாங்க. பட் இவங்களோட ஃபேமிலி சரௌண்டிங்கில் இந்த பொண்ணு பையனோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அல்லது பையனோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒன்று இங்கே இப்படி என்ட்ராகி அதனால ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கே வந்து ஈகோனால ப்ராப்ளம். இல்லை அந்த பையன் வந்து ரொம்ப ரகடாக பேசுகிறான், ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கான், பொண்ணு வந்து நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறா. ஸோ அது ஒத்து வருமா இல்லையான்னு தெரில. ஆக்சுவலாக என்கரேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் கூட சில பேருக்கு நிற்கும். ஓகே. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தடைக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஜாதக ரீதியாகவே கேட்கலாம். நீங்கள் ஏதாவது தடை வந்துச்சா, திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது தடை வந்து உங்களுக்கு பேசி நின்றுச்சா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2வது திருமணத்துக்கே போனீங்களான்னு கேட்கலாம். சில பேருக்கு லவ் பிரேக்கப் இருந்திருக்கும். இல்லைங்க அது வந்து அது மாதிரி பப்பி லவ் மாதிரி வந்துச்சுங்க, அப்படி போயிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி போதலை காதலை கூட நான் சொல்லமே விட்டுட்டேங்க. அப்போல்லாம் பெரிய ஒரு நாம கரெக்டான வேலையில் இல்லை, சம்பளம் இல்லை, அதனால விட்டுட்டோம். சரி அது வேண்டான்றதை விட்டாச்சு. இன்றைக்கி கூட நினச்சா அந்த காதல் மறக்கவே முடியன்ற அளவுக்கு அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவங்களும் உண்டு. ஓகே. அதுவுமே வந்து மேஷத்துக்கு ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். ஸோ இதுங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பிரச்சனையே என்னென்னா அந்த வீம்பு புடிசாதனங்க. ஓகே. இவங்களுடைய எதனால பிரச்சனை நிறைய சந்திப்பாங்க அப்படின்னா தான்ற எண்ணமும் தனக்கான நிலைப்படம் நான் இப்படி தான், நான் யாருக்காகவும் இந்த எப்பவுமே வளைஞ்செல்லாம் எனக்கு போக தெரியாது, அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான், நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. அதனாலேயே வந்து சில நேரங்களில் பிரச்சனை. இன்றைக்கே இப்படி இருக்கானா, நாளைக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நான் எங்கள் வீட்டில் இப்படி தான்ப்பா வளர்ந்துட்டேன், இளவரசியாகவே வளர்ந்துட்டேன், ராணியாகவே வளர்ந்துட்டேன், உங்கள் வீட்டில் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீ பண்ணுறதா இருந்தால் பண்ண, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முதலே போடுறேன்னா யாராவது யோசிப்பாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒர்க்கிங் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உங்கள் குடும்ப தடையாக இருக்கக்கூடாது. எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்காது ஆனால் நீங்கள் போக சொல்லக்கூடாது. இப்படி 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடும் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் மோஸ்ட்டாக சொல்லுவேன், எல்லாருமே நீங்கள் யாருக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜாதக ரீதியாக கட்டை பொறுத்த இருக்குது, ராசி பொறுத்த இருக்குது, நட்சத்திரம் பொறுத்த இருக்குன்றதில் தாண்டி மனப்பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தால் நீங்கள் ப்ரொசைட் பண்ணுங்கள். இதில் சில பொருத்தங்கள் கரெக்டாகவே இருக்கும், ஆனால் மனப்பொருத்தமே இருக்காது. அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள். அப்போ இந்த டைம் பீரியடில் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு முன்னாடி தெரியும். இப்போ நம்ம அதுக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் கொடுத்து அனுப்புவோம். ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ மேஷ ராசியில் ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகலை, காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? நிச்சயமாக அதாவது திருவண்ணாமலை, அண்ணாமலை, உண்ணாமலை அம்மையார் இருக்காங்க இல்லையா. ஆமாம். இப்போ நெருப்பினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜோதி ரூபமாக அது வந்து இருக்காரு யார் அப்படின்னா நம்ம அண்ணாமலையார். அவரும் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை உண்ணாமலையை பார்த்துட்டு அங்கே போய் திருமணம் செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பு. அப்படி தடை ஆகுது அப்படின்னா அவங்கள போய் வழிபட்டுட்டு வந்தாலும் இவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். அண்ணாமலை, உண்ணாமலை அம்மையார். ஸோ 2 பேரையும் பார்த்துட்டு வந்தாலே மேஷராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சுபமா.